Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Godox S2 Bracket பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவ்யூ வீடியோவில் இந்த வீடியோவில் என்னோட தாட் தென் இதில் உள்ள சின்ன சின்ன விஷயம் நுணுக்கமான விஷயங்கள் Godox கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டெக்னிக்கலான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத விஷயத்தை உங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, அதிகம் பேசணும்னா வாங்க பார்க்கலாம். ஸோ இது S2 Bracket. இது முன்னாடியே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இது 2-3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். S Bracket பார்த்துருக்கீங்க. அந்த S Bracketக்கும் S2 Bracketக்குள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிடுறேன். சிம்பிளாக ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நிறைய ஃப்ளாஷஸ் ரவுண்டட் ஃப்ளாஷஸ் வந்துருச்சு. ஸோ உருண்டையாக இருக்கிற விஷயத்த S Bracketல இங்கே வைக்கிறதுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் வைக்கிறது கஷ்டப்பட்டாங்க. அதனால Godox என்ன பண்ணாங்க, ரவுண்டட் ஃப்ளாஷஸ்லாம் இதில் ஈஸியாக வைக்கிறது மாதிரி இந்த ப்ராக்கெட்டை மாற்றினாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இங்கே ஒரு கர்வேச்சர் கொடுத்தாங்க, இதில் ஒரு கர்வேச்சர் கொடுத்தாங்க. ஸோ இதை நீங்கள் ஃப்ளாட்டாகவும் வச்சுக்கலாம், அந்த சர்ஃபேஸை கர்வாக இருக்கிற அதாவது உருண்டையாக இருக்கிற ஃப்ளாஷஸையும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது அருமையான ஒரு விஷயம். சரி, இந்த S2 Bracketல என்னென்ன நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல். ஸோ இதில் என்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா, S Bracketக்கும் S2 Bracketக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்த மவுண்ட் தென் இந்த கனெக்ட் பண்ணுற இந்த எப்படி சொல்கிறது ஸ்பிகட் இந்த சாக்கெட் இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டாக மெட்டல். S Bracketல என்ன பண்ணாங்கன்னா, இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் S2 Bracketல இது மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சரி, இதில் வேறு என்னங்க சிறப்பான விஷயம் அப்படின்னு சொன்னால், இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒன்று இருக்குல்ல, இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது திரும்புகிற இடத்துல ப்ளூ கலரில் என்னமோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. இது ஆக்சுவலாக இது என்னென்னா ஜிபி கேஸ்கெட், ஜென்ரல் பர்பஸ் கேஸ்கெட். இது ஒரு கிராஃபைட் மெட்டீரியலில் செய்யப்பட்ட ஒரு கேஸ்கெட். இந்த கேஸ்கெட் எதுக்குன்னா, நார்மலாக ஒரு மெக்கானிக்கல் ஒரு இன்ஜினியரிங் இடத்துல யூஸ் பண்ணுற ஒரு கேஸ்கெட்டை Godox நம்மளுக்காக இந்த S2 Bracketல கொடுத்துருக்காங்க. அதாவது எதுக்குங்க இந்த கேஸ்கெட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மெட்டல், இது ஒரு மெட்டல். ஸோ இந்த லீவரை பிடிச்சி நீங்கள் அதை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ரெண்டு மெட்டலுக்கான அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது ஃப்ரிக்ஷனே இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல க்ரீஸ்லாம் வைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபோட்டோகிராஃபி லைட்டிங் எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் க்ரீஸ்லாம் வச்சு தடவிட்டு இருக்க முடியாது. ஸோ அதாவது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரெண்டு மெட்டலுக்கான அந்த க்ரிப்பை கொடுக்கணும். தென் அதை ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அது வீணாக போகாமல் துரு பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, கிராஃபைட் கம்ப்ரஸ்டு கிராஃபைட்டை கேஸ்கெட் ஃபார்மில் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு இன்ஜினியர்னால எனக்கு தெரியுது. ஸோ இது நிறைய பேர் இது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது தண்ணி போட்டாலும் வீணாகாது, துரு பிடிக்காது, எந்த விதத்துலேயும் ஆசிட் அந்த மாதிரி இடத்துலையும் அது இதாகாது ஃபார்ம் ஆகும். சரி, இது இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுல ஒரு அருமையான விஷயம். இதே நீங்கள் டிஜிடெக் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா அந்த டெஃப்லான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டெஃப்லான் மெட்டீரியல் என்ன ஆகும்னா, நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா ஒரு வாட்டி இதை நீங்கள் டைட் பண்ணுறீங்க, டைட் பண்ண ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன ஆகும்னா, இந்த பிளாஸ்டிக் மாதிரி ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது கம்ப்ரெஸ் ஆகி பிதுங்கி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே யூஸ் பண்ணால் அது அதிகமாக டைட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஸோ இந்த ஜிபி கேஸ்கெட் அந்த மாதிரி ஒரு இல்லாமல் பண்ணிடும். தென் அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராஸ். இந்த மெட்டல் பார்த்திங்கன்னா சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட கிடையாதுங்க, அது பிராஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது முக்கியமாக துரு பிடிக்காது, வீணாக போகாது. தென் வெயிட் கம்மி பண்ணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஸ்டீலில் கொடுக்குறீங்கன்னா வெயிட் அதிகமாகும். ஸோ இந்த இடத்துல வெயிட்டும் கம்மி பண்ணும், அதே நேரத்தில் துரு பிடிக்கக்கூடாது, அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கணுங்கிறதுக்காக அதை பிராஸில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இதில் டேமேஜ் ஆகுதுன்னா அது மட்டும்தான் உடையும். ஸோ அந்த பிராஸ் மெட்டீரியலை ஈஸியாக கழட்டிட்டு மாற்றுற மாதிரி ஒரு கப்ளர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று. தென் S Bracketல இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹேண்டில் நீங்கள் எப்படி வேணாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இதில் ஒரு பெரிய போவன்ஸ் மவுண்டோட பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாஃப்ட் பாக்ஸை நம்ம போடுறோம், இது இடத்த மாற்றிக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி சாஃப்ட் பாக்ஸ் இருக்கும்போது இந்த ஹேண்டில் இடிக்கும். இப்படி நீங்கள் கழட்டும் போது இடிக்கும். லீவரோட பொசிஷனை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கிற மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே போகும்போது இடிக்குதுல்ல, ஸோ அதனால் என்ன பண்ணால் இழுத்து இப்படி நீங்கள் விட்டுக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து எஸ் ப்ராக்கெட்டில் இல்லாத ஒரு விஷயத்த இவங்க வந்து இந்த லீவரோட பொசிஷனை எப்படி வேணாலும் வச்சுக்கிற மாதிரி டைட் ஆனதுக்கப்புறமும் அந்த லீவரை வந்து நீங்கள் வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துருக்காங்க. இது ஒரு அருமையான விஷயம். அடுத்தது இந்த ஸ்பிகட், இந்த மவுண்ட்டுக்குள்ள விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ஸ்டாண்டில் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் அப்படி தலைகளாகவும் வைக்கலாங்க. அதாவது இப்படி நான் உங்களுக்கு சைடில் செஞ்சு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோலில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு த்ரெட்டட் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் நீங்கள் நார்மலாக இப்படி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் அப்படி அப்சைட் டவுனாகவும் ஃபிட் பண்ணலாம். அதாவது கீழே பார்த்தது மாதிரி இந்த ஹோலில் அப்படி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து அதை இந்த இதில் த்ரெட்டில் போட்டு அதை டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தனியாக கழட்டிட்டு இந்த பார்ட்டில் போட்டுட்டு இதில் போட்டு டைட் பண்ணிட்டா அப்படியே நிற்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்பீட் லைட் வச்சு அப்படியே ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து இப்படி இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை இதை எனக்கு வந்து இப்படி வச்சு ஒர்க் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கணும், இந்த இடத்துல வந்து ஒரு இடம் கிடைக்கணும், இந்த மாதிரியும் வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பழையபடியே இருக்கட்டும் அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் கழட்டுறீங்கள, இந்த த்ரெட்டட் அந்த இதில் வந்து அதை வந்து கழட்டிட்டு ஸோ இதை போட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஸ்க்ரூ இன் பண்ணி இந்த மாதிரி டைட் பண்ணி போட்டுட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒரு பொசிஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான விஷயம். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், தலைகளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, இதில் அம்பர்லா ப்ராக்கெட். இந்த அம்பர்லா ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஸ் ப்ராக்கெட்டில் எப்படி இருக்கும் இல்லை மற்ற பிராண்ட்லலாம் எப்படி இருக்கும்னா, இதில் வந்து அம்பர்லா போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ பண்ணுறோம், இதே மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும். அந்த அம்பர்லாவை இதில் சொருவிட்டு இதில் நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணி அதை டைட் பண்ணுறது மாதிரி இருக்கும். செலவாட்டி அதை ஒழுங்காக போய் உள்ளே கேட்ச் பண்ணல, பிடிக்கல அப்படின்னா அம்பர்லா கழட்டிட்டு விழுந்துடும், காற்றுல பறந்து போயிடும் தனியாக. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஸ்லைட் இன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு சின்னதாக ஒரு மெட்டல் வந்து இருக்கும், ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அம்பர்லாவை அதில் உள்ளே போடும்போது அதை டைட்டாகவே எப்போதுமே டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் திரும்பி வெளியில் எடுத்தால் மட்டும்தான், நீங்கள் கையில் உருவி எடுத்தால் மட்டும்தான் அது வரும், இல்லைன்னா கீழே விழுவாது. ஸோ அந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ அதை இங்கே வேகமாக கழட்டிட்டோம்னா அது கீழே விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை அப்படி தேடிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி சின்ன அம்பர்லா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதில் கரெக்டாக வச்சு அவ்வளோதான். இது நீங்கள் பண்ணலாம் தேவையில்லை, அவ்வளோ சீக்கிரம் கழட்டிட்டு வரவே வராது. இது மொத்தத்தையும் ஸ்டாண்டர்டாக கவுத்துட்டு வேணால் போக முடிய உங்களுக்கு இதை மட்டும் தனியாக கழட்டிட்டுலாம் வராது. ஸோ இந்த சின்னதாக அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது ஒரு அருமையான விஷயம். அது ஒரு ஸ்லைட் இன் ஸ்லைட் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் மெத்தடில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன ஒரு இதுனா, இதில் கொடுத்துருக்கிற இந்த விஷயந்தான். ஸோ பின்னாடி வழியாக பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ரவுண்டட் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை ஈஸியாக ரவுண்ட் மாற்றுறது மாதிரி இதை கழட்டி வெளியில் எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை கழட்டி வெளியில் எடுத்துட்டிங்கனாவே இது ஆல்ரெடி ஒரு கர்வாக மாறிடுது. ஸோ இதில் மேலேயே ரவுண்டாக இருக்குது, கீழே ரவுண்டாக இருக்குது. ஸோ இந்த எப்படி சொல்கிறது, ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இருக்குது. இதில் அழகாக வந்து உங்களோட V1 ஃப்ளாஷ் இல்லை வந்து AD200 ப்ரோவில் இருக்கிற ரவுண்டட் ஹெட்டோட இருக்கிறது, இல்லை AD100 அந்த மாதிரி இருக்கிறத டேரெக்டாக இதில் வச்சு லாக் பண்ணி எடுக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து V860 Mark II Mark III தான் இருக்குது, TT685 இருக்குது, TT520 இருக்குது, TT350 இருக்குது. இல்லை AD200 ப்ரோவில் வந்து நார்மலாக இருக்கிற ரெக்டாங்கிள் ஹெட் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இதை அப்படியே உள்ளே ஸ்லைடின் பண்ணிடுறீங்க. ஸ்லைடின் பண்ணி இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் மேலே வச்சு லாக் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு அருமையான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியும் தான் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை வாங்காமல் நீங்கள் இதோட கொஞ்சம் எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் போகும்போது கொஞ்சம் யோசிச்சு வாங்க. ஏன்னா இதோட பில்ட் குவாலிட்டி வந்து அப்படி இருக்குது. இதில் கொடுத்துருக்கிற மெட்டல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு இதில் வந்து அட்வான்டேஜ். இந்த குவாலிட்டி மாட்டுறது மாதிரி சொன்னோம்ல,
இதில் பார்த்தீங்கன்னா இப்போ AD400 அந்த மாதிரி வரைக்கும் கூட இதில் வச்சுக்கலாம். இல்லை அது AD400 கூட இதில் வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கலாங்க. என்கிட்ட இப்போ கையில் AD400 இல்லை, AD400 Pro இல்லை. ஸோ அது இருந்தால் கூட மாட்டி காமிச்சிடறேன். இது இப்போ வந்து AD400 Proவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு வந்து இந்த போன்ஸ் மவுண்ட் இல்லாமல் தனியாக அந்த லைட் மட்டும் தான் வரும். ஸோ இந்த இப்போ போன்ஸ் மவுண்ட் வேணும்னா அந்த போன்ஸ் மவுண்ட்டை இன்க்ளூட் பண்ணி அதை வச்சு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கணும். சப்போஸ் அந்த போன்ஸ் மவுண்ட் உங்கள்கிட்ட இல்லை, இந்த மாதிரி ப்ராக்கெட் தான் இருக்குது அப்படின்னா இது நல்லா லூஸ் பண்ணிங்க, மேலே வரைக்கும் ஃபுல்லாக இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதில் AD400 Pro அந்த எப்படி சொல்ல அந்த லைட்டோட எட்ஜில் இருக்கிற அந்த மெட்டல் ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கை கரெக்டாக அதில் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நிற்கும், சூப்பராக நிற்கும். ஸோ இது போடக்கூடாது. அடுத்தது இப்போ வந்து எனக்கு ரவுண்ட் ஹெட் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் இதோட இது உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது. சரி இது எவ்வளோ டைட் பண்ணாலும் எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் பத்தலை அப்படின்னா இதை ரெண்டாக கழட்டினீங்கன்னா, ஸோ இந்த இது இப்படி இருக்கிறத ரெண்டாக கழட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதில் ஒரு சின்ன கர்வேச்சர் மாதிரி இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து இந்த எண்டில் போட்டுட்டிங்கன்னா ஸோ இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே இந்த ரவுண்டு இதில் போட்டுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்தது இதில் கொடுத்துருக்குற அந்த பவன்ஸ் மவுண்ட்டுக்கான அந்த ஒரு விஷயம். மற்ற ப்ராக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் மவுண்ட்டுக்கு உள்ளே வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரிங்கை கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ப்ரிங்கை கொடுத்துட்டு அந்த லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக 2 அப்படி சொல்கிறது பிளேட் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங் பிளேட்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த ஸ்ப்ரிங் பிளேட் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுன்ஸ் மவுண்ட் இதில் போட்டதுக்கப்புறம் ஒரு க்ரிப்பு கிடைக்கும். க்ரிப்னா இந்த பவுன்ஸ் மவுண்ட் ஸோ ஒரு சின்னதாக ஒரு ரிஃப்ளெக்டர் எடுத்து பார்ப்போமே. ஸோ இது பவுன்ஸ் மவுண்ட்டோட ரிஃப்ளெக்டர்னு வச்சுங்களேன். இந்த ரிஃப்ளெக்டரை இதில் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம இதில் வந்து இப்படி போடுறோம். ஸோ இது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு ரிஃப்ளெக்டர் ஏதோ ஒரு பவுன்ஸ் மவுண்ட் இந்த மவுண்ட்டுக்கும் இந்த ப்ராக்கெட்டுக்கும் இடையில வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்கும். அதை ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி இந்த மவுண்ட்டும் இந்த ப்ராக்கெட்டும் ரெண்டும் ஒரே அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப் என்ன பண்ணணுன்னா இந்த விஷயத்தை வந்து ஆட விட்டுரும். இது முன்ன பின்ன ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த முன்ன பின்ன ஆடக்கூடாது, அந்த கேப் இருக்கிறத வந்து இறுக்கி பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக உள்ள 2 ஸ்ப்ரிங் பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங் பிளேட் என்ன ஆகும்னா இங்கேருந்து போய் அந்த ரிஃப்ளெக்டரை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியலை டேமேஜ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் அதுக்கு ஒரு க்ரிப் கொடுத்து அதை பிடிச்சிக்கும். அது வந்து இந்த S2 ப்ராக்கெட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அருமையான விஷயம். இதை வந்து காப்பி பண்ணி நிறையா பிராண்ட் வந்து போடுறாங்க. ஸோ அது போட்டாலும் ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட் இதை கொண்டு வந்தது. ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த பிளேட்டு வந்து இந்த விஷயத்தை அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ளே இருக்காது, இந்த இதுக்கும் ப்ராக்கெட்டுக்கும் மவுண்ட்டுக்கான இடையில அந்த ப்ளே இருக்காது. அடுத்து இதோட பில் குவாலிட்டி பற்றி முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன். இதில் உள்ள சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் எப்படி சொல்கிறது அலன் கீ டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வெளியில் ப்ரொட்ரூடாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரூஸ் கொடுத்தா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதையும் நாள் படை யூஸ் பண்ண அது வந்து உங்களோட வைப்ரேஷனில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாக் ஆகும். ஆனால் இந்த ஹெக்ஸகனலில் இருக்கிற அலன் கீ டைப்பில் இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் அது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் வைப்ரேஷன் இருக்கோ அந்த வைப்ரேஷனில் அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட்டு எல்லாமே வந்து அந்த பாடியோட உள்ளே வந்துடுறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து துரு பிடிக்காது. வெளியில் உள்ள அந்த எக்ஸ்டர்னல் வைப்ரேஷனுக்கு அது ஆக்ட் ஆகி அது வந்து லூஸ் ஆகாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு எனக்கு பர்சனலாக இந்த S2 ப்ராக்கெட்டில் பிடிச்சது. ஸோ இந்த S2 ப்ராக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதில் உள்ள விஷயங்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இனிமேல் தான் வாங்க போகிறேன், எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio, we create a bond with you. Bye bye.